ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கனில் கட்லட் செய்ய போகிறோம். சிக்கனை போன்லெஸ்ஸாக இப்படி கட் பண்ணி வாங்கிட்டு உப்பு சில்லி பவுடர் சேர்த்து பெரட்டி ஊற வச்சுக்கலாம். ப்ரெட்டில் ஒயிட் ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கனையும் ப்ரெட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். பிளெண்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்றாமல் தான் பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிப்பியை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் இது நம்ம கையில் பிசையும் போது ஷேப் நல்லா கிடைக்கும். ஒரு ஸ்பூன் சீரகம், மல்லி இலை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்புக்கு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை விட்டுட்டு இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு பெரட்டி எடுத்துட்டு இந்த கடாயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைனா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா இனி கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய எஃபர்ட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.